மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. பேராச மருமகள் மேஜிக்கல் பிரஷர் குக்கர். ஒரு நாள் சில பேர் ஏழைங்க மங்கம்மா வீட்டுக்கிட்ட வராங்க. வந்து வீட்டுக்கு வெளியில வாசப்படியில நின்னு அதுல இருக்க ஒரு ஆள் இப்படி சொல்றாரு, அம்மா யாராவது இருக்கீங்களாமா? அதுக்கு கங்கம்மா வெளிய வந்து, என்னையா என்ன காலையில எங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டீங்க? அம்மா நாங்க தினமும் கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறவங்கம்மா. இந்த கொரோனா வந்ததுல இருந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம வேலைக்கு சுத்தமா எதுவும் இல்லாம கஷ்டப்படுறோமா. அதுக்கு எதுக்கு எங்க வீட்டுக்கிட்ட வரீங்க? இங்க எதுவும் வேலை இல்ல. அப்படி இல்லம்மா, இங்க மங்கம்மான்னு ஒருத்தவங்க எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி வந்தோம்மா. என்னது? உங்க எல்லாருக்கும் சாப்பாடு போறாங்களா எங்க அத்தை? உங்க எல்லாருக்கும் குடுக்கற அளவுக்கு அரிசி எங்க வீட்ல எங்க இருக்கு? அவ்வளோ அரிசி மூட்டை எங்க வீட்ல இருக்கணும்ல. என்ன சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க மங்கம்மா வராங்க. அவங்கள பார்த்து, ஐயோ வெளியிலயே நின்னுட்டீங்களா, வாங்க வாங்க உள்ள வாங்கயா என்ன கூப்பிட்டு அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க. அத பார்த்த கங்கம்மா ஷாக் ஆகுறாங்க. என்னது இது? நம்ம வீட்ல அரிசி மூட்டையே இல்லையே. இருந்தாலும் அத்தை எங்க இருந்து இவ்ளோ அரிசி எடுத்துட்டு வந்து இங்க சமைச்சு போடுறாங்க என்ன மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி மங்கம்மா எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அவங்க எல்லாருமே அன்னைக்கு நைட்டுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு சாப்பாட பார்சல் பண்ணி எடுத்துட்டு போகவும் சொல்றாங்க. அத பார்த்த கங்கம்மா இன்னும் ஷாக்லயே இருக்காங்க. அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறமா மங்கம்மா கிட்ட, அத்தை நம்ம வீட்ல நமக்கு தேவையான அளவுக்கு தானே மளிகை சாமான் இருக்கு. ஆனா நீங்க இத்தனை பேருக்கு சரிப்படுற அளவுக்கு சாப்பாடு எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? அதுக்கு மங்கம்மா கங்கம்மா கிட்ட தான் மேஜிக்கல் பிரஷர் குக்கரை பத்தி விவரமா சொல்றாங்க. இது மேஜிக்கல் பிரஷர் குக்கர் டி. நமக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும்னா அவ்வளோ சாப்பாடு, எந்த குழம்பு வேணும்னா அந்த குழம்பு செஞ்சு வைக்கும் டி. இதோட உதவியால தான் இத்தனை பேருக்கு என்னால சாப்பாடு போட முடிஞ்சது என்ன சொல்றாங்க. அதுக்கு கங்கம்மா ரொம்ப குஷி ஆகுறாங்க. தான் மனசுல, என்னது மேஜிக் பிரஷர் குக்கரா, செம்மையா இருக்கு. இந்த மேஜிக் பிரஷர் குக்கரால அரிசியே இல்லாம சாதம் காய்கறி எதுவுமே இல்லாம குழம்பு செஞ்சிடலாம்ல. சூப்பரா இருக்குது. இத வச்சுக்கிட்டு நான் ஹோட்டல் வச்சேன்னா ஆக லாபமே லாபம் இன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க. அத பார்த்த மங்கம்மா, என்னடி அப்படி பாத்துட்டு இருக்க? மறுபடியும் ஏதோ சொதப்பலான யோசனை இல்ல? ஒருவேளை இந்த மேஜிக் பிரஷர் குக்கரை வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு நல்லா காசு சம்பாதிக்கலான்னு பாக்குறியா என்ன சொல்றாங்க. அத கேட்ட கங்கம்மா ஷாக் ஆயி, ஆத்தாடி என்னது? நான் மனசுக்குள்ள நினைச்சத அப்படியே அத்தை வெளியில சொல்றாங்க. ஒருவேளை கேட்டுட்டாங்களா என்ன நினைச்சு, சிச்சி அந்த மாதிரி யோசனையெல்லாம் இல்ல அத்தை என்ன சொல்றாங்க. அதுக்கு மங்கம்மா, ஒருவேளை இருந்தாலும் நிறுத்திடு. ஏன்னா இது என்னோட சென்டிமெண்ட் பிரஷர் குக்கரு. எங்க அத்தை எனக்கு இத கொடுத்தாங்க. இத வெறும் ஏழைங்களுக்கு சாப்பாடு போட மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான் என்ன சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப கங்கம்மா மனசுக்குள்ள, வாக்கு கொடுத்தாங்களா வாக்கு? என்ன இருந்தாலும் இவ்ளோ நல்ல பொருளை சும்மா வீட்ல வைக்கிறதுக்கு இதுல நல்ல ஒரு பிசினஸ் பண்ணா எவ்வளவு லாபம் வரும். ச்சே, இந்த பிறவிக்கு எதுவுமே புரியாது, எப்பவுமே இப்படிதான் இன்னு தான் மனசுக்குள்ள தான் நினைப்பாங்க. அப்பதான் அங்க நம்ம அவதாரம் வராரு. புச்சிக்கி புச்சிக்கி, என்னக்கா என்னாச்சு? ஏன் அவ்வளவு கவலைப்பட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க? இன்னு கங்கம்மா நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. புச்சிக்கி புச்சிக்கி, நீ சொன்னது நிஜம்தான்க்கா. அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம்க்கா. அந்த மேஜிக் குக்கரை எப்படியாவது இங்க எடுத்துட்டு வந்துரு, நாம அதை வச்சு நல்லா பிஸ்னஸ் பண்ணலாக்கா. அதுல கங்கம்மா மெதுவா அந்த மேஜிக் பிரஷர் குக்கர் பிளேஸ்ல வேற சாதாரண குக்கரை வச்சுட்டு அந்த மேஜிக் பிரஷர் குக்கரை களவாண்டுறாங்க. அப்படி கங்கம்மாவும் அவதாரும் அந்த திருட்டுத்தனம் பண்ண மேஜிக் பிரஷர் குக்கரால ஹோட்டலை நடத்துறாங்க. கங்கம்மா சமைச்சிட்டு இருக்கும் போது அவதாரம் அதை சப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி அவங்களுக்கு நல்ல லாபம் வந்துட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு ரவுடி பாக்குறாரு. பார்த்துட்டு தம் பாஸ் கிட்ட போய் இப்படி சொல்றாரு, பாஸ் பாஸ், யாரோ கங்கம்மாவா ஊர்ல ஹோட்டல் போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட மேஜிக் குக்கர்னு ஒன்னு இருக்கு பாஸ். அதுல எவ்வளவு சாப்பாடு வேணுமோ அவ்வளோ சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு பாஸ் என்ன சொல்றாரு. அதை கேட்ட பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆஹா, சபாஷ்,
காலையில எந்திரிச்சோடனே ஒரு நல்ல வேலையை சொல்லியிருக்கடா. இங்க இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பாடு போட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். இனிமே அந்த மேஜிக் குக்கரை வச்சு இங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியும். கிளம்புங்கடா, கிளம்புங்க. போய் அந்த மேஜிக் குக்கரையும் அதை யூஸ் பண்றவங்களையும் கூட்டிட்டு வாங்க. என்ன சொல்றாரு? அத கேட்ட ரவுடிங்க உடனே கங்கம்மாவையும் அவதாரத்தையும் இன்னும் அந்த மேஜிக்கல் பிரஷர் குக்கரையும் அவங்களோட டென்னுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க அவங்க எல்லாரையும் பார்த்த கங்கம்மாவும் அவதாரும் பயந்து பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டென்ல இருக்கிற டான் அவங்க கிட்ட, இன்னையில இருந்து எங்க ஆட்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடுவாங்க. அதுக்கு நீங்க தான் மேஜிக் குக்கர்ல செய்யணும். செஞ்சு நீங்க தான் பரிமாறணும். இல்ல உங்க உயிர் உங்ககிட்ட இருக்காது. அத கேட்ட அவங்க 2 பேரும் பயத்துல நடுங்கிக்கிட்டே சரின்னு தலையாட்டுறாங்க. அப்படி அவங்க அந்த டென்லயே இருந்துகிட்டு எல்லாருக்கும் சமைச்சு போடுறாங்க. அப்படி 2 நாள் கடந்துச்சு. கங்கம்மா அழுதுகிட்டே அவதாரம் கிட்ட, இவங்க என்னடா இது, பானை பானையா அள்ளி திங்குறாங்க, இருந்தாலும் அவங்க வயிறே நிறைய மாட்டேங்குதுடா, அதெல்லாம் வயிறா இல்ல ஏரியாடா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவதாரம், பொச்சிக்கி பொச்சிக்கி, ஆமாக்கா உண்மைதான். அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு செஞ்சு என் கை கால்லாம் வலிக்குதுக்கா. இன்னும் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அங்க ஒரு ரவுடி வந்து கங்கம்மா கிட்ட, இந்தா கங்கம்மாக்கா, நேத்து செஞ்ச பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கும் அதை கொஞ்சம் நிறைய செய்யுங்க. என்ன சொல்லி அங்கிருந்து போயிடுவாரு. அதுக்கு கங்கம்மா, இவனே 4 பேருங்க இருக்க மாதிரி இருக்கான், இவனுக்கு நான் அக்காவாடா? அவதாரம் ஏதோ ஒன்னு பண்ணுடா, இன்னும் எத்தனை நாள் இருந்தா இந்த டென்லயே இருக்கிறது? அக்கா, அது உங்க கையில தாக்கா இருக்கு. நமக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் உங்க அத்தையை தானக்கா நீங்க கூப்பிடுவீங்க. இன்னைக்கும் அவங்களையே கூப்பிடுங்கக்கா. வந்ததுல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்டா, எங்க வர மாட்றாங்களே இன்னு சொல்லி சொல்லி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. வேற வழி இல்லாம அங்க இருக்க எல்லாருக்குமே சமைச்சு போடுறாங்க. அவங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா நல்லா தூங்குறாங்க. அப்போ அந்த மேஜிக்கல் பிரஷர் குக்கர் பேசி கங்கம்மா அவதாரம் கிட்ட இப்படி சொல்றாங்க, இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க, அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடுங்க இன்னும் சொல்லும். அதுல அவங்க அங்கிருந்து ஓடிடுறாங்க. போகும்போது நடுவுல போலீஸுங்களுக்கு அந்த இடத்த பத்தி சொல்லிட்டு போறாங்க. வீட்ல மங்கம்மா அவங்கள பார்த்து, என்னடா பயணம் நல்லா ஆச்சா என்ன கேக்குறாங்க. அதுக்கு கங்கம்மா கவலைப்பட்டுக்கிட்டே, என்னத்த இவ்ளோ லேட்டு என்ன கேக்குறாங்க. அதுக்கு மங்கம்மா, அப்புறம் என்ன, நான் எவ்வளவு வேணான்னு சொன்னாலும் அந்த மேஜிக்கல் பிரஷர் குக்கரை உன் லாபத்துக்காக தானே யூஸ் பண்ண, அதான் அவங்க கிட்டே இருந்தா உனக்கு புத்தி வரும்னு அப்படி 2 நாள் இருந்து அவங்க கிட்ட உன்னை காப்பாத்தல என்ன சொல்றாங்க. அதுக்கு கங்கம்மா கோவமா மனசுக்குள்ள, அப்படின்னா வேணும்னே என்ன காப்பாத்தாம இருந்தீங்களா? சொல்றத உங்க கதைய சொல்ற இருங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க.